இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம 3 இம்பார்ட்டன்டான நிறுவனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற கம்பெனி என்ன அப்படின்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்திலிருந்து வாக்கின் இன்டர்வியூ டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ புதுசா ஒரு பிரான்ச் வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஓப்பன் பண்றாங்க. அதுக்கு வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 18,000 வேகன்சிஸ் வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து டீடைல்டா பார்க்க போறோம். அண்ட் செகண்ட் வந்து கோரல் மேனுஃபேக்சரிங் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துல இருந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பத்தின டீடைல்ஸும் நம்ம வந்து பார்க்க போறோம். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தா எம்எம் கியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துல இருந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பத்தின டீடைல்ஸும் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த 3 கம்பெனிக்கான டீடைல்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த 3 நிறுவனத்துல இருந்தும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்கறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்றது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா டிஸ்கஸ் பண்றோம். இந்த வீடியோவை அப்படி வரைக்கும் பாருங்க. டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டெலிகிராம் குரூப்க்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கேன். நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் லிங்க் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளி ஜேபிஆர் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராம்ல சர்ச் பண்ணுங்க. குரூப்க்கான விசிபிலிட்டி கிடைக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டீடைல்ஸ் ஒன் பை ஒன் பார்க்க போறோம். இந்த 3 கம்பெனிக்குமே நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், எந்த ஊரில் இந்த வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மொத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ் வாக்கின் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து இப்போதைக்கு அவங்க ஜாப் வேகன்சி மாதிரி கொடுக்கல, ஜாப் ஃபேர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 18,000 வேகன்சி ப்ளஸ் வந்து பார்த்தா வந்து ஹையர் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. 18,000 கேண்டிடேட்ஸ் கிட்ட அவங்க வந்து ஹையர் பண்ணுறதுனால இது ஒரு ஜாப் ஃபேர் மாதிரி, மெகா ஜாப் ஃபேர் மாதிரி அவங்க வந்து கண்டக்ட் பண்றாங்க. டாடா குழுமத்தின் பணிபுரிய +2 படித்த பெண்களுக்கான வேலை வாய்ப்பு முகாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க +2 பண்ணியிருந்தா போதும், நீங்க வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸா இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டாடா எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் தனது புதிய உற்பத்தி நிறுவனத்தை ஹொசூரில், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஹொசூரில் வந்து பார்த்தா அவங்க வந்து ஓப்பன் பண்ணுறதா இருக்காங்க. புது பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு தான் இவ்வளோ வேகன்சி வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமானது, பிசிபி அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தா 18,000 கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க ஹையர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்க ஒரு டிஸ்கிரிப்ஷனாக இருக்குது. இல்லை மோர் டீட்டெயில்ஸ், அதாவது என்ன ரோலுக்கு அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க, ஏஜ் கிரைட்டேரியா, என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், எவ்வளோ சேலரி அப்படின்ற மொத்த இன்ஃபர்மேஷனுமே இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஓப்பனிங் ஃபார் ஆப்ரேட்டர் பொசிஷன். ஸோ ஆப்ரேட்டர் பொசிஷனுக்கு தான் அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. அசம்பிளி லைன் அண்ட் சிஎன்சி ஷாப் ஃப்ளோர், இந்த 2 டிபார்ட்மெண்ட்லையும் ஆப்ரேட்டர் அப்படின்ற பொசிஷனுக்கு தான் அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா அப்படின்னு பார்க்கும்போது ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் கிரைட்டேரியா எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 18 to 20 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும். ஏன்னா +2 படித்தவங்க நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, நான் வந்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஜாப் உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஜாபாக இருக்கும். 18 ஏஜ்லேருந்து 20 ஏஜ்க்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது +2, அதாவது 12th படிச்சிருந்தா அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பாஸ் இன் இயர் ஆஃப் 2020 ஆர் 2021, இந்த 2 வருஷத்தில் நீங்கள் வந்து +2 முடிச்சுட்டு வெளில வந்த ஒரு கேண்டிடேட்டாக இருக்கணும். ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா மந்த்லி சிடிசி ஆஃப் 15,000. ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தா உங்களுக்கு 15,000 அப்படின்றது அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா மினிமம் வந்து ஹைட் வந்து 150 சென்டிமீட்டர் அண்ட் வெயிட் வந்து பார்த்தா மினிமம் 40 kgs இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2 doses ஆஃப் COVID-19 வேக்சினேஷன் இஸ் மேண்டட்டரி, ரொம்ப கம்பல்சரி. நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கோம். கோவிட் இன்ஜெக்ஷன் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக அதுக்கான ப்ரூஃப் வந்து, அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரைனிங், செலக்டட் கேண்டிடேட் வில் ஹாவ் டு அண்டர்கோ ஏ 12-day ட்ரைனிங் ப்ரோக்ராம். அதாவது 12 days வந்து பேசிக்காக அந்த ஜாப் எப்படி இருக்கும், அது எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற பேசிக் ட்ரைனிங் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா தே வில் பி ஆஃபர்ட் எ லெட்டர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஒன்லி ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் த ட்ரைனிங் ப்ரோக்ராம். அதாவது இந்த 12 daysக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த ஆஃபர் லெட்டர் மாதிரி, அதாவது நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து கன்ஃபார்ம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இந்த 12 daysக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தா மேபி அந்த 12 days வந்து அவங்க வந்து உங்களை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொபேஷன் பீரியடாக இருக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தா எப்போ இன்டர்வியூ, என்ன லொக்கேஷன் அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். 13 February 13th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சண்டே அன்னைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ கோகுலம் ஸ்கூல், இதுதான் வந்து லொக்கேஷன். ஸ்ரீ கோகுலம் ஸ்கூல், நல்லூர் வில்லேஜ் நியர் டு upkar எஸ்டேட், பகலூர் ரோட், நெக்ஸ்ட் வந்து ஹோசூர். இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுக்குறேன்.
அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் குறிப்பிட்ட 13th February அன்னைக்கு சண்டே அன்னைக்கு மார்னிங் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது காலையில் மார்னிங் வந்து 8:30 AM - 9:30 AM வரைக்கும் அந்த 1 hour வந்து பார்த்தா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ அவங்க உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், அது எல்லாமே வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு மேலே வந்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மேபி க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ 8:30க்கு நீங்கள் பி ஆன் டைம், அந்த ஆன் லொக்கேஷனில் நீங்கள் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் நோட் தட் டாடா எலக்ட்ரானிக்ஸ் டஸ் நாட் சார்ஜ் எனி ஃபீஸ் இன் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ யாரும் வந்து உங்ககிட்ட எந்த அமௌண்ட்டும் வந்து வாங்க மாட்டாங்க. அப்படி வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஃபேக்கான ஒரு ஜாப் வேகன்சி அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து இதுக்கான அட்ரஸ்ஸு, மெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா நான் கொடுக்குறேன். அண்ட் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா கோரல் மேனுஃபேக்சரிங் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் பார்க்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ தான். இல்லை உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் அட்ரஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டீட்டெயில்ஸ் அப்படி வந்து பார்க்கும்போது அர்ஜென்ட் ரிக்வயர்மெண்ட் ஃபார் அசம்பிளி டெக்னீஷியன் அப்படின்ற ரோலுக்காக அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. அதாவது டெக்னீஷியன் அப்படின்றது தான் எக்ஸாக்டாக கொடுக்கப்பட்டிருக்க ரோல். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு வந்து என்னென்னலாம் படிச்சிருந்தா அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா ITI, டிப்ளமா அண்ட் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் BE பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிப்ளமா அண்ட் BEல EEE ஆர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்க கேண்டிடேட் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ITI பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஆன் ரோல் ஜாப். இதுக்கு வந்து எந்த ஒரு கான்ட்ராக்டும் கிடையாது. ஆன் ரோல் கம்பெனி எம்ப்ளாயியாக தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1 yearலேருந்து மேக்ஸிமம் 4 years வரைக்கும் நீங்கள் அசம்பிளி லைனு, அசம்பிளிக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேலரியை பொறுத்த வரைக்கும் 12,000 to 15,000 கிராஸ் சேலரி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ESI, PF போனஸ் இருக்குது. அண்ட் சப்சிடியில் வந்து பார்த்தா லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தா ஆஸ் பர் கம்பெனி ரூட்ஸ். ஸோ கம்பெனி வந்து இந்த ரூட்டுக்கு தான் ஸ்டாண்டர்டாக வந்து இந்த ரூட்டுக்கு மட்டும் தான் வந்து கேப் ஃபெசிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரூட்டுக்கு மட்டும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒர்க் லொக்கேஷன் வந்து பார்த்தா ஈரோடு லொக்கேஷன். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் கேன் ஷேர் யுவர் ரெஸ்யூம் டு இந்த மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து டேரெக்டாக எம்ப்ளாயர் கூட வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்கலாம். அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக ரெஸ்யூம்ஸ் வந்து இந்த மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோரல் மேனுஃபேக்சரிங் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட். எந்த லொக்கேஷன் அப்படின்னா ஈரோடு லொக்கேஷன். இந்த மொத்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வந்து நான் டீட்டெயில்டாக கொடுக்குறேன். அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்வியூவை ஷெட்யூல் பண்ணிக்கணும். உங்களோட ரெஸ்யூம்ஸை வந்து ஷேர் பண்ணணும். அண்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட டீட்டெயில்ஸை அவங்களுக்கு சொல்லணும். அதுக்கப்புறமா அவங்க வந்து இந்த டேட்டில் வந்து இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவாங்க. அந்த டேட்டில் போயிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா MMGS பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். MMGS பிரைவேட் லிமிடெட் பொசிஷன் ஃபார் VMC அண்ட் HMC மிஷின் ஆப்ரேட்டர். இந்த ரோலுக்கு தான் அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. VMC அண்ட் HMC மிஷின் ஆப்ரேட்டருக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். அதாவது BE, டிப்ளமா அண்ட் ITI இந்த 3 டிகிரி பண்ணவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 1 yearலேருந்து 5 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் லொக்கேஷன் வந்து சிப்காட், பெருந்துறை, ஈரோடு அப்படின்ற சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஹை இன் மார்க்கெட், ஓவர் டைம் அலவன்ஸ் இருக்குது, போனஸ் இருக்குது, ப்ளஸ் இன்சென்டிவும் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து சேலரி வந்து நல்ல சேலரியாக தான் இருக்கும். நோட் அப்படின்னு சொல்லிட்டு சேலரி இஸ் நாட் அ கன்ஸ்டன்ட் ஃபார் த ரைட் கேண்டிடேட். ஸோ ஒரு நல்ல கேண்டிடேட், நல்ல ஸ்கில்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சேலரி நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட்டான ஒரு ஜாப் வேகன்சி. நெக்ஸ்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் இன்க்ரிமெண்ட் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இயர்லி வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நிறைய கம்பெனிஸில் வந்து இயர்லி நம்மளுக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டும் தரது கிடையாது. ஒரே சேலரியில் 3 வருஷம் 4 வருஷம் கூட நம்மள ஜாப் வேகன்சி வந்து வேலையை வந்து வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ப்ராப்பரான சேலரி வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த கம்பெனியில் இயர்லி ஒன்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் HR கான்டாக்ட் அண்ட் மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம்ஸை ஷேர் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் HR கான்டாக்ட்டும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக டாடா எலக்ட்ரானிக்ஸ் யாருக்காவது உங்களுக்கு தேவைப்படல அப்படின்னா, யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த 3 கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அண்ட் திஸ் JP சைனிங் ஆஃப்.